நான் வரவேற்புரை மட்டுமல்லாது எனக்கு என்ன பேச வேண்டும் என்று சொல்வதை விட எனக்கு எப்பொழுதுமே பெரிதாக ஒன்று சிறிதாக ஒன்று வேண்டுமென்று ஆசைப்படுவோம் என்று தெரிந்தோ தெரியாமலோ நமது முன்னாள் ஆளுநர் எனது ஆளுநர் எனக்கு ஜேசிடி என்ற ஒரு பதவியை கொடுத்தார். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் கிராண்ட் கோஆர்டினேட்டர் என்ற பொறுப்பையும் கொடுத்தார். எதனால் பெருசாக கொடுத்தா எதனால் சின்னதாக கொடுத்தாருன்னு தெரியாது. அதை தொடர்ந்து இந்த ஆண்டும் ரோரான் முதல்வர் ஆளுநர் லைக் பிஎம்சிசி லைன் இளங்கோ அவர்களே வருக வருக என்று வரவேற்கிறோம். பிஎம்சிசி லைன் அவர்கள் இப்போதுதான் வந்திருப்பதால் மீண்டும் எனது வரவேற்பை மீண்டும் ஒருவரை சேர்த்துக் கொள்கிறேன். அன்பர்க்கு அன்பராய் யாவையுமாய் இல்லையுமாய் சோதியனாய் திடுகளாய் தொண்டா பெருமையனாய் ஆதியனாய் அல்லாதவாய் என இருந்து அரவணைத்துக் கொண்ட அன்னை தராசவன் கைகளில் தம் எச்சிலில் பரிசாக கொடுத்து பரிகாசம் செய்தவர் இது எனக்கு வைத்துக் கொள்கிறேன். என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க போகிறார் என்று என்ன கொடுக்க எனக்கு கேட்டது போல தான் மிகவும் காயப்பட்டாலும் தான் மனம் காயப்பட்டாலும் தன்னையே காய போட்டாலும் தன் மாவட்டமும் இந்த இயக்கமும் செழிக்க தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இருந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் 324 ஜெயின் பிதாமகன் பிஎம்சிசி எம்டி 325 ஜெயின் ஜிஎம்டி கோஆர்டினேட்டர் அவர்களே வருக வருக என்று வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஆக எனக்கு ஆளுநர் அவர்களுக்கும் எனது வருகையை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவ்வாறு எனக்கு இந்த ஆண்டு ஒரு ஆண்டிலும் 2 பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஆளுநருக்கு என் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வரவேற்பையோடு இந்த கூட்டத்தில் எல்சிஎஃப் கோஆர்டினேட்டர் முறையில் எல்சிஎஃப் கான்க்ளேவ் நாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு என்ன நோக்கங்கிறது மட்டும் நான் சொல்ல வேண்டியது. மற்ற விஷயங்களை என்ன சேகர் சார் இருக்காரு பெரிய தலைவர் அவர் தேவையான விஷயங்களும் செயல்களும் நடவடிக்கைகளும் செயல்பாடும் என்று நடக்குது என்பதை அவர் சொல்வார். நம்ம இயக்கத்தில் பல பேருக்கு எல்சிஎஃப் அப்படிங்கிற விஷயமே என்னன்னு தெரியாம இருந்தது. ஒரு நண்பர் என்ன கேட்டாரு, எல்சிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. நான் கேட்டேன், சார் போன மாதம் 10,000 கொடுத்துறேன் சார் அப்படின்னாரு. 10,000 கொடுத்து எதுக்கு கொடுத்தீங்கன்னு கிளப்ல வாங்கிட்டாங்க சார். கிளப் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் எல்சிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியல. காசு கேட்டால் அவங்க எதுவும் கொடுத்துட்டே அப்படிங்கிறாங்க. இந்த நிலைமையில நாம் முதல்ல இங்க வரவழைக்கணும், அவங்களுக்கு இருக்கிற நோக்கம் என்னன்னு தெரிவிக்கணும். இதுதான் நம்ம முக்கியமான நோக்கமாக இருந்தது. அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி விளக்கிறேன் நான். அப்புறம் ஒரு 10 பேர் அதை பற்றி கேட்குறாங்க. யாரும் சொன்னேன், ஒரு 4 பேர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் சில விளக்கத்தை சொன்னேன். சார், நம்ம கிளப்புக்கு பணம் கொடுக்கறது ஒரு நிர்வாக ரீதியான விஷயம். கிளப்பை நடத்துறதுக்கும் கிளப்புக்கு மேலே இருக்க மாவட்டத்தை நடத்துறதுக்கும் மாவட்டத்தில் இருக்க கூட்டு மாவட்டத்தை நடத்துறதுக்கும் அதுக்கு மேலே பன்னாட்டு நடத்துறதுக்கும் நாம் ஒரு நிர்வாக ரீதியான செலவுகளுக்காக பணம் கொடுக்குறோம். இப்போ ஒரு பீரியட் வருது, அந்த பீரியடுக்கு நாம் ஏதாவது நிவாரணம் கொடுக்கணும்னா அதுலேருந்து கொடுக்க முடியாது. இப்போ ஒரு ரயில் வண்டி தொடர் இருக்குது. அந்த ரயில் வண்டி தொடர் எப்பொழுதும் ரெடியாக இருக்கணும். விசில் அடித்தா கொடி காட்டினா கிளம்பிடணும். அந்த அளவுக்கு வச்சிருக்கிறது தான் எல்சிஎஃப் ஒரு நிர்வாகம். ஒரு ரயில் வண்டி தொடருக்கு தேவையான மின்சக்தி, எரிபொருள், இயக்குனர், கார்டிலிருந்து எல்லாம் செய்கிறது அந்த நிர்வாகம். ஆனால் ஒரு பேரிடர் வந்தால் ரயிலை மட்டும் அனுப்பினா பத்தாது. ரயில் யாருக்கும் தேவையில்லை. ரயிலில் நிவாரணம் வரணும். அந்த நிவாரணத்தை நாம் தயார் பண்ண வேண்டியதுதான் நம்முடைய கடமை. அதுக்காகத்தான் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க வேண்டியிருக்குது. அதனால அந்த ரயில் வண்டி தொடரோட முடிச்சுக்கிட்டாம ரயில் வண்டியில பொருள் போக்கு நமக்கு வேணும். அதனால ரயில் வேற பொருள் வேற. அந்த தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன். இதுக்கடையில் கடந்த மே மாதம் முதல் வாரத்தில்